என்னோட பேரு லீலா. நான், என்னோட அம்மா, அப்பா 3 பேருமே ஒரு பெரிய கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தோம். எனக்கு அப்ப 22 வயசு இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வீட்ல சும்மா தான் இருந்தேன். 2, 3 வருஷம் கழிச்சு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என்னோட அப்பா முடிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு இடையில என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்கு. அத போயிட்டு 2 நாள் தங்கி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அப்ப எங்க வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன். அது கிராமம் அப்படிங்கிறதுனால பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். அதனால வீட்ல தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனா 2 நாள் கழிச்சு என்னோட அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வரவே இல்ல. அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்தி தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு என்னை டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச் மார்ச்சுரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்னால் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க கூட முடியல. பயந்து அழுதுகிட்டே வெளியில் ஓடி வந்தேன். அப்புறம் என்ன, என்னோட வாழ்க்கை அன்னையிலேருந்து தனிமையாகத்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளையும் கடத்துறது ரொம்பவே சிரமமாகவும் இருந்துச்சு. எனக்கு நாள் முழுக்க அம்மா அப்பாவோட நினைவு தான் இருந்துச்சு. இதில் எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகலை. இனிமே எனக்கு யார் மாப்பிள்ளை பார்ப்பாங்க? என்னோட அம்மா அப்பாவும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அதனால என்ன பண்ணுறது? உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தனிமையில் நானும் வாழ ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் என்னோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட வீட்டை சுற்றி ஒரே பூந்தோட்டமாக இருக்கும். நான் அதிகமாக அந்த பூந்தோட்டத்தில் வேலை பார்க்குறது, பூக்களை பறித்து கட்டிக்கிட்டு போய் கோவிலில் சாமி கொடுக்கறது, வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூந்தோட்டத்தில் உட்காந்து பூக்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் என்னோட பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கோயிலுக்கு நான் பூக்களை கொண்டு போகிறப்போ அந்த கோயிலில் ஒரு முதியவர் உட்கார்ந்துருந்தாரு. நான் சாமிக்கு பூ போடுறதையும் நான் சாமியை விழுந்து கும்பிடுறதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் கோவில்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவரும் என் பின்னாலேயே வந்து என்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு 70 வயசு இருக்கும். நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனாலேயே என்னன்னு தெரியல, அவர் என்கிட்ட நேரடியாக பேசலை. என்னோட வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த பூந்தோட்டத்திலேயே உட்காந்துட்டாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே, யாருடா இந்த மனுஷன்? கோயிலையும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, இப்போ வீட்டுக்கே வந்துட்டாரு. இவரும் நம்மள மாதிரி அனாதையாக இருப்பாரோ? ஒருவேளை பசிக்கும் போல, அதான் சாப்பாட்டுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க அவர் அந்த பூந்தோட்டத்திலேயே உட்காந்துருந்தாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கறதுக்கும் அவர் யாருன்னு தெரியாது. அதனால் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால் நானும் போய் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தப்ப அவர் இதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவர் எழும்பினதுக்கு அப்புறமா அவர் பக்கத்தில் போயிட்டு, சாப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன். அவரும் இல்லைம்மா, நான் சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுதுன்னு சொன்னார். எனக்கும் அவரை பார்க்க ரொம்பவே பாவமாகிருச்சு. உடனே வீட்டுக்குள்ளே போயிருந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்தேன். அவரும் வேக வேகமாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் பசியில் இருந்திருப்பாருன்னு பாருங்களே. அப்படி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அந்த நாள் முழுக்க அவர் அதே இடத்துல தான் இருந்தார். என்னோட தோட்டத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் நடப்பார். அப்புறம் அதே இடத்துல போய் திரும்பவும் உட்காந்துருவார். என்னால் அவரை இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவரை பார்க்கவும் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. என்ன மாதிரியே இன்னொருத்தரை பார்க்குறேன்ல, அதனால தான் எனக்கு அந்த மனசே வரலை. அவர் தோட்டத்தில் சும்மா இல்லாமல் அங்கே இருக்க பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து கொடுப்பாரு. அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா செடிகளுக்கும் அவர் தான் தண்ணியும் பாய்ச்சுவார். 2-3 நாள் அவர் அந்த தோட்டத்திலேயே தங்கி அங்கேயே அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு நான் வெளியில் கொண்டு போய் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான மழை பெஞ்சுது. பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நான் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் அவர் அந்த தோட்டத்தில் தான் இருந்தார். நான் வெளியில் வந்து பார்க்கும்போது அவர் நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருந்தார். எனக்கு அதை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அந்த பெரியவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தங்க வச்சேன்.
நீங்க இங்கேயே இருங்க. வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. எனக்கும் யாரும் கிடையாது. இந்த வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். இப்ப நீங்களும் இந்த வீட்லயே தங்கிக்கோங்க. நான் உங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவர்கிட்ட அன்னையிலிருந்து அவரும் சந்தோஷமா என்னோட அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சாரு. அவருக்கும் என்னோட சேர்ந்து இந்த வீட்ல வாழ்றது ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. அன்னைக்கு தான் அவரோட முகத்துல நான் சிரிப்பையே பார்த்தேன். இப்படியே கொஞ்ச நாள் என்னோட வாழ்க்கை நிம்மதியா ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்ப இல்ல. தனியா இருக்கமே, அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நான் தினமும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த கவலை என்கிட்ட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தேன். இப்படியே கொஞ்சம் மாசங்கள் ஓட ஆரம்பிச்சது. அவரும் என்கிட்ட ரொம்ப நெருக்கமா உரிமையா பழக ஆரம்பிச்சாரு. அவருக்காகவே நான் உணவு சமைக்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து சமைப்பேன். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒரே ரூமில் தான் தூங்கவும் செய்வோம். ஒரு நாள் நான் எங்கள் ஊரில் இருக்க மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ இங்கே இருந்த எல்லாருமே என்னை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள குசு குசுன்னு ஏதோ பேசவும் ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் வராமையே இருந்தேன். எப்பயாவது தான் வெளியில் வருவேன். இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மார்க்கெட்டுக்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்னை பார்த்து வித்தியாசமாக நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு திரும்பும்போது என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட என்னை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு? எல்லாருக்கும் ஏன் இப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவாங்க. அப்போ அவங்க தான் என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க. யாரும்மா வீட்டில் புதுசாக யாரோ இருக்காங்க, அந்த வயசானவ யாரு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். யாருன்னு தெரியாதா? அப்படி இருக்கப்ப நீ எதுக்கு அவரை உன்னோட வீட்டுக்குள்ளே வச்சிருக்க? இந்த மாதிரி அவங்க கேட்க எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கும் யாருமே கிடையாது, அவருக்கும் யாருமே இல்லை போல. அவரும் ஒரு அனாதை தானே, அவரை ஏன் கூட வச்சிருக்கேன்? இதனால என்ன தப்பு அப்படின்னு அந்த அக்கா கிட்ட கேட்டேன். ஆனால் அந்த அக்காவும் இதெல்லாம் சரி வராதுமா, இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் தான் முடிஞ்சிடும். ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தியா, உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதனால நீ இதை எல்லாத்தையுமே குறைச்சிக்கோ, அவரை வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசுகிறத கேட்டு எனக்கு அந்த இடத்துலையே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என்னடா இப்படியெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நாம் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக இருக்கோமே, யாருமே ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு ஆறுதல் வரும்போது அதை பற்றி ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. அதை நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கே அந்த முதியவர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் எனக்கு அவரை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற என்னோட மனசுக்குள்ளே தோணுச்சு. இப்படி ஊர் மக்கள் என்னை பற்றி அவதூறாக பேசினாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஒரு சிலர் ரொம்ப மோசமாக பேசினாங்க. அதை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு வீசிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு என்னோட உடம்பு ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னே தெரியலை. அப்போ அதே ஊரில் இருக்க ஒரு வைத்தியரை வீட்டுக்கு வர வச்சு என்னாச்சு அப்படின்னா அவரை பார்க்க சொன்னா. அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாருன்னா, நான் இப்போ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும், அதுவும் எனக்கு தெரியாமலேயே. எனக்கு அப்படி எல்லாம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுது. மயக்கமாக வந்துச்சு. ஒன்றுமே புரியலை. என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில்? இப்போ தான் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. சரி, இனிமேயாவது நிம்மதியாக வாழலான்னு நினச்சேன். இப்போ அதை விட மிகப்பெரிய அடி ஒன்று விழுந்துருச்சு. இதை எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? சொல்லி ரொம்பவுமே அழுதேன். அதை விட இது எதனால் நடந்துச்சு, யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. இதை யார்கிட்டேயும் போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்னை ரொம்பவே வித்தியாசமாக பார்க்குறாங்க. ரொம்ப மோசமாக திட்டவும் செய்கிறாங்க. இப்போ இன்னும் மோசமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது எப்படி நடந்துச்சு? என்னோடய வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நானும் தாத்தாவும் மட்டும்தான். அவரும் வயசானவர். அப்புறம் எப்படி தான் இந்த மாதிரி நடந்துச்சு? எனக்குள்ளே இது ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு.
அப்படியே ஒரு 2 நாள் ஒன்றுமே புரியாமல் குழம்பிக்கிட்டே இருந்தேன். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறது. இதுக்கு மேலே அமைதியாக இருந்தோன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அந்த வயசானவர்கிட்டையும் சொன்னேன். அவர் என்னை ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்தாரு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி அவர் பதில் எதுவுமே சொல்லலை. அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அவர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. என்னதான் வயசான நபராக இருந்தாலும் அவரும் ஒரு ஆம்பளை தானே. இந்த வீட்டில் நானும் அவரும் மட்டும்தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது வேற யார் மேலேயும் என்னால் சந்தேகப்படவும் முடியல. அதனால அந்த வயசானவர்கிட்ட எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் நீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் எதுவுமே சொல்லலை, மௌனமாகவே இருந்தார். இதனால் அவர் மேலே எனக்கு இன்னுமுமே ரொம்ப சந்தேகம் அதிகமாயிடுச்சு. கூடவே எனக்கு அழுகையும் ஆத்திரமும் சேர்ந்தே வந்துருச்சு. ஊரில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க. நான் அப்போ கூட நம்பலை. கூட ஒரு ஆள் இருந்தா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி தான் உங்களை உள்ளே விட்டேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்களேன்னு சொல்லி பயங்கரமாக கோபத்தில் கத்தவும் ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் இனிமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு வெளியே போங்க, இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன். அவரும் வீட்டை விட்டு வெளியே போனாரே தவிர திரும்ப வெளியில இருந்த இந்த பூந்தோட்டத்துலேயும் பழைய இடத்துல போய் திரும்பவும் உட்காந்துக்கிட்டாரு. ஒரு 4 நாள் அப்படியே போச்சு. இப்போ எனக்கு அவர் மேலேயும் எனக்கு எந்த ஒரு இறக்கமும் வரல. நான் சாப்பாடும் அவருக்கு கொடுக்கவே இல்லை. என்னோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் விடிய காலையில் நான் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. யாருடா நம்ம வீட்டு கதவை தட்டுறதுன்னு சொல்லி வேகமாக எழும்பி வெளியே போய் பார்த்தேன். அப்போ ஒரு வயசான சாமியார் ஒருத்தர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாரு. என்னையா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே வேணாமா, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன உண்மைன்னு கேட்க, இவ்வளவு நாளாக உன் கூட தங்கியிருந்தது 70 வயசான முதியவர் இல்லை, அவர் ஒரு இளைஞன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அதை கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அந்த சாமியார் அந்த முதியவரோட கதையை பற்றி சொன்னார். அந்த முதியவர் முன்ஜென்மத்தில் ஒரு சிறுவனாக இருக்கும்போது ரோட்டில் ஒரு நாயையும் அதோட நாய்க்குட்டியையும் பார்க்குறாரு. அந்த நாய்க்குட்டி அந்த சிறுவனை பார்த்து குலைச்சதும் அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை கல்லெடுத்து அடிச்சிருக்கான். அந்த கல் நேராக அந்த நாய்க்குட்டியோட தலையில் போய் பட்டிருக்கு. உடனே அந்த நாய்க்குட்டியும் அதே இடத்துல இறந்து போயிருக்கு. பக்கத்தில் இருந்த தாய் நாய் இதை பார்த்துட்டு கதறி அளவும் செஞ்சுருக்கு. குட்டி நாய் செத்து போனதுனால வேதனை தாங்க முடியாத அந்த தாய் அதே இடத்துல இறந்து போச்சு. அந்த தாய் நாய் சாகிறதுக்கு முன்னாடி அந்த சிறுவனுக்கு ஒரு சாபமும் விட்டுருக்கு. அது என்னன்னா, நீ இளம் வயசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வயசான தோட்டத்துக்கு மாறிடுவ, அது மட்டும் இல்லாமல் நீ சாகாமல் வயசான தோட்டத்திலேயே பல நாளாக அலைவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருக்கு. அந்த சாபத்திலிருந்து அவன் தப்பிக்கணும்னா யாருமே இல்லாத ஒரு அனாத கன்னிப்பெண் வீட்டில் ஒன்றா போய் கொஞ்ச நாள் தங்குனா அந்த பொண்ணு தானாகவே கர்ப்பம் தரிப்பா. அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச 3 நாளில் உன்னோட இளமையும் வந்துடும் அப்படிங்கிறது அவனோட சாபம். அவனை காப்பாற்றுறதுக்கு தான் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க அப்படின்னு அந்த சாமியார் என்கிட்ட சொல்ல, அதை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருந்தேன். அப்போ அந்த தோட்டத்தில் இருந்தது ஒரு வாலிபனா. அந்த சாமியார் இதுதான், அவளுக்கு தெரிஞ்சு 3 நாளில் உன்னோட இளமையும் வந்துடும் அப்படிங்கிறது தான் அவனோட சாபம். அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க அப்படின்னு அந்த சாமியார் என்கிட்ட சொல்ல, அதை கேட்டு நானும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தேன். அப்போ அந்த தோட்டத்திலேருந்து ஒரு வாலிபன் நடந்து வந்தான். அந்த சாமியார் இதுதான் நான் சொன்ன அந்த வாலிபன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறமா அந்த சாமியாரே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்களும் என்னை தப்பாக பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அன்னையிலிருந்து நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் தொடர ஆரம்பித்தேன்.